மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க வயிற்ற தள்ளிக்கிட்டு பார்த்தா தமிழ் வந்து வீட்டுக்குள்ள நிற்கவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா ஆச்சரியமா தமிழை பார்க்குறாங்க. ராஜாங்கெல்லாம் தமிழை பார்த்துட்டு, அம்மாடி தமிழ்ச்செல்வி, உன்னை இப்படி பார்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்மணி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி உன்னைய பார்க்கையில கர்ப்பஸ்திரீ மாதிரியே தெரியல, ஆனா இப்படி உன்னைய பார்க்கையில எங்க மனசுக்கெல்லாம் அம்புட்டு நிறைவா இருக்கு. சீக்கிரமே இந்த வீட்டுல ஒரு சின்ன குழந்தையுடைய சத்தம்லாம் கேட்க போக போகுது அப்படின்னு நினைக்கும் போதே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டேய் சேது, உன் பொண்டாட்டிக்கு 5வது மாசம் வளகா பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்னதும், என்ன அப்பத்தா சொல்ற, 5வது மாசத்துல வளகாப்பெல்லாம் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி சேது கேட்கல. அதெல்லாம் பண்ணலாம்டா, 5வது மாசம் 7வது மாசம் 9வது மாசம் நம்ம விருப்பம் தான்டா. 5வது மாசத்துல சின்னதா ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டு ஆளுக மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு வளகா பண்ணலாம். 7வது மாசம் இல்லாட்டி 9வது மாசத்துல எல்லாத்துக்கும் சொல்லி மண்டபம்லாம் பிடிச்சி ஜாமுன்னு உன் பொண்டாட்டிக்கு வளகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்னதும், அப்புறம் என்ன அப்பத்தா, கூடி சீக்கிரமே என் பொண்டாட்டிக்கு வளகா பண்ணிட வேண்டியது தானே, அதுவும் தமிழ்ச்செல்வி கை நிறைய வளையல்லாம் போட்டு இப்படி வயிறோட வந்து பார்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே தமிழுக்கு பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு. அப்பதான் செல்லப்பாண்டி சொல்றாரு, சம்மந்திக்காரவளே உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொன்னது, என்ன செல்லப்பாண்டி, எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், நாங்கள் தமிழ்ச்செல்வி கூட ஒரு 2-3 நாளைக்கு இங்கே தங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்குறாரு. என்ன இப்படி கேட்டுட்டீங்க, அதெல்லாம் தாராளமாக தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் பொறுக்கலை, இவன் எதுக்கு இங்கே 2-3 நாளைக்கு தங்கணும்னு சொல்றியான், இப்போதான் மகளை கூட்டிகிட்டு போய் 1 வாரம் வச்சிருந்தேன், திரும்ப எதுக்கு இங்கே தங்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமா, என்ன செல்லப்பாண்டி, இப்போதான் மக கூட 1 வாரம் இருந்தீங்க, இப்போ மறுபடியும் இங்கே 2-3 நாள் தங்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்டதும் வேகமா வசந்தி, ஏன் சின்ன சம்மந்தி, நாங்கள் இங்கே தங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி வேகமா வசந்தி கேட்டதும், ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, மகளை விட்டு பெரியவங்களுக்கு மனசு இல்லாமல் அப்படி சொல்றீங்களோன்னு நினச்சேன், தாராளமா தங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. வெளியில இருக்கிற சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. என்னம்மா, நம்ம இப்படி வேகாத வெயில வெளியே கடந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கோம், இவளை என்னன்னா தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்காங்க, பத்தாவதுக்கு இந்த ஈஸ்வரியத்தையும் சித்ராவும் எப்படி பேசிக்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதும், இருடி தாமரை, இந்த ஈஸ்வரிய ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி ஈஸ்வரி வர வழியில என்ன எதையாவது ஊத்தி விட்டு அவ காலை ஒடிச்சு அவளை எப்படியாவது 2-3 நாளைக்கு பெட்ல படுக்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. எதுக்குமா அந்த தேவையில்லாத வேலைலாம் அப்படின்னு சொல்லி தாமரை கேட்டதும், இல்லடி, அவ வந்து எவ்வளவு நக்கலா எகத்தாளமா நம்மளுடைய நிலைமைய பார்த்து எப்படி பேசுனா, அவளுடைய சிபாரிசுல நம்ம இங்க இருக்கமா, இவ இப்படியெல்லாம் பேசிட்டு சும்மா விட்டுருவேனா நானு, இந்த எண்ணெய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாவித்திரி பார்த்தா எண்ணெய் எடுத்துட்டு வந்து ஈஸ்வரி வர வழியில எண்ணெய் ஊத்தி விடுது சாவித்திரி. ஈஸ்வரியும் பார்த்தா எங்க வீட்டு வாசல்ல வந்துகிட்டு இருக்கையில சாவித்திரி எண்ணெய் ஊத்தி விட்டதும் ஈஸ்வரியும் அதை கவனிக்காம எண்ணெயில காலை வச்சு வலிக்கு ஈஸ்வரி கீழே விழுகவும் இங்க ஈஸ்வரி அம்மானுக்கு சொல்லி கத்துற சத்தத்தை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் ஓடியாராங்க. ஐயோ சின்னமா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா வந்து சேது தூக்குறாரு. ஈஸ்வரி பார்த்தா கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு ஈஸ்வரி மயங்கவும் ஆரம்பிச்சிருச்சு. சின்னமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐயோ சின்னமா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அம்மா என்னமா ஆச்சு, எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் கத்திக்கிட்டு இருக்கு. வேகமா ஈஸ்வரியை தூக்கிட்டு பார்த்தா ஆஸ்பத்திரிக்கும் போறாங்க. சாவித்திரியும் தாமரையும் நல்லா கை தட்டி, சூப்பர்மா, இந்த அத்தைக்கு இதெல்லாம் தேவை, நம்மளே இவ்வளவு மன கஷ்டத்துல இருந்துகிட்டு இருக்கோம், இதுல வந்துட்டு நம்ம வயிற்றுச்சல கேட்பற மாதிரி எப்படியெல்லாம் பேசிச்சு, இதெல்லாம் அந்த ஈஸ்வரிக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு.